அதே இவரும் பெங்களூரு தான். யாருங்க? ஒருத்தர் வர்றாரு, பெங்களூர் ஆனந்த் கணேஷ். ம் ஆஹா, வாசல் வாசல். ஆமா, அவரே இங்கதான் ராஜீவ் காந்தி நகரம், பசவப்பா நகர், பசவண்ணா நகர். ம் சரி. பசவன் நகர். பசவன் நகர், பசவேஸ்வர பசவன் நகர், பசவேஸ்வர நகர். பசவேஸ்வர நகர். ஆமா ஆமா. ம். அவருக்கு இப்ப அந்த வயித்துல கொஞ்சம் ஒரு ஜவ்வு இறுக்கம் இல்லாம போச்சு. வயித்துல ஜவ்வு இறுக்கம் இல்ல, வயித்துல ஜவ்வு ஆ, அது சரி பண்றதுக்கு வந்தாரு. ஒரு அரைவாசி சரி ஆயிடுச்சு, அரைவாசி சரி ஆயிடுச்சு, அரைவாசி அப்படியே நிக்குது. ம். பாதிதான் சரியாச்சு, பாதிதான். சரியா ஆமாங்க. இருக்கு. ஆமா ஆமா. சரி, எப்படி உடம்பு பயிற்சியில எப்படி போயிட்டு இருக்குது? ஆ ஐயா, இப்ப உக்காந்துட்டு இருந்தேன், ஆ பேசி இருந்தேன், ஆ சார்ஜிங் அஞ்சு போட்டு சார்ஜர் இல்லை. 5:45 வரைக்கும் வகுப்பு நடத்தியாச்சு. 4:30 இருந்து 4:15 இருந்து இப்ப 5 போல வகுப்பு நடத்தியாச்சு. இப்ப அடுத்து பார்த்தா யாரும் வரல. 5:30 மணிக்கே நான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தேன். ஆ சரி, கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப அட்டன் பண்ண கொஞ்சம் தான் வரும், 6 மணிக்கு மேல கூப்பிடலான்ட்டு இருந்தேன், ம் உட்காந்து ம் இருந்தேன். மணி 6:15 ஆச்சு. சரி, இப்ப இந்த ஒரு 10 நிமிஷம் இது மட்டும் பேசலாம். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, மனம் வந்து பாத்தீங்கன்னா 199 பக்கம், 98ல 98 பக்கம், 98 பக்கம், எதுக்கு பார்த்தாங்க? 98 98 98 பக்கம் முக்கியமானது. மனம் 5, இந்த மனதை பத்தி பேசுறோம்ல, மனம் 5 5ன்னு இல்லையா? மனம் ஆமா. 5 மனம் 5ன்னு பேசுறோம்ல, கீழே பாருங்க. 98 பக்கம், 99 பக்கம். சொல்லுங்க. 98ல கீழே பாருங்க. 98ல கீழே பார்த்துட்டு அப்புறம் 99க்கு போலாம். முக்கியமானது. பிறந்த போது நம்முடன். ஆ, 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 ஆ. அதாவது சந்திர மண்டலத்திலையும் செவ்வாய் கிரகத்தையும் போக, சந்திர மண்டலத்திலையும் செவ்வாய் மரத்தையும் போல பூகம்பங்களினால், கடைசி பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்கள் இழந்துவிட போகிறது நிச்சயம். அது நாளையோ அல்லது நாளாயும் நடக்கலாம். இந்த எப்படி இருந்தாலும் பூமி காணா போயிடும். சந்திர மண்டலத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டு தண்ணி காணா போச்சு. செவ்வாய் மண்டலத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டு தண்ணி காணா போய், இப்படிதான் விஞ்ஞானி சொல்றாங்க. நிலநடுக்கம் வந்து தண்ணி எல்லாம் போயிடுச்சு. என்னது? தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஆமா, செவ்வாய் நிலநடுக்கம், நிழல் நிலநடுக்கம். ஆகிய நம்ம என்ன பண்ண, விண்வெளியில வந்து மிதவை வீடு கட்டி வாழணும். விண்வெளியில வந்து மிதவை வீடு, என்னது? மிதக்கிற வீடு. மிதக்கிற வீடு. பூமி மிதந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பூமி மிதக்குது. 400 கிலோமீட்டருக்கு மேல போனா எல்லாமே மிதக்கும். 400 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டா எல்லாமே மிதக்கும். நாம அங்க ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணலாம், ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணலாம், கார்பன் உற்பத்தி பண்ணலாம், ஆர்கான் உற்பத்தி பண்ணலாம். உயிர் சுவாசத்தின் அத்தனையும் செயற்கையே உற்பத்தி பண்ணிடலாம். என்னது? செயற்கை. ஆமா, எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியும். கடவுளையே உருவாக்க முடியும். நாம என்னது? கடவுளே உருவாக்க முடியும். அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. எல்லா புலவரும் அப்படித்தானே சொல்றாங்க, நான் கடவுளை கண்டேன். ஆமா, எல்லா புலவரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, யாரு? விழிப்புணர்வு தான் கடவுள், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, புராணத்துல வந்து காயத்ரி மந்திரத்தை சொன்னோன்னே காயத்ரின்னு கடவுளே வந்துட்டாருன்னு சொல்றான். என்னது? காயத்ரி மந்திரம். விஸ்வாமித்திரர் வந்து அந்த ஒரு கதை இருக்குது, புராண கதையில ஒண்ணு இருக்குது. அவன் என்ன சொல்றான், அவன் பேர் என்ன, இன்னொரு முத்தர், அவர் பேரு விஸ்வாமித்திரர், இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு பேர் என்ன? அகஸ்தியர் கிடையாது, விஸ்வாமித்திரரு. அவர் பேரு என்ன, இன்னொருத்தர். 2 பேர் தான் இருப்பாங்க அதுல. அவர் என்ன பேரு டக்குன்னு மறந்து போச்சு. அதாவது தசரதன்கிட்ட போய், தசரதனுடைய குரு யாரு? தசரதனுடைய குரு யாரு? தசரதனுடைய குரு, தசரதன் குரு. தசரதன் குரு வந்து ராம லட்சுமணன் இருக்காங்க. ராம லட்சுமனுக்கு அவன்கிட்ட முதல்ல ஒப்படைக்கிறான். ராம லட்சுமன் வந்து அவன் ஒப்படைக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான்னு தெரியுமா? விஸ்வாமித்திரர் கொடுக்குறான். அந்த குழந்தைகளை வாங்கி இவன் வந்து என்ன பண்றான், விஸ்வாமித்திரர் கொடுக்குறான். விஸ்வாமித்திரர் தான் காட்டு கூட்டிட்டு போறான். விஸ்வாமித்திரர் தான் காட்டு கூட்டிட்டு போறான். ஆனா அவன் தசரதன் சொல்றான், உங்க குழந்தைகளுக்கு எந்த கேடும் வராது, அது விஸ்வாமித்திரன் பாத்துக்குவான். அது யாருன்னு கேட்கற, அவன் சிறந்த யோகின்னு சொல்றான். அப்ப அவங்ககிட்ட இவன் நிரூபிக்கிறான். யாரு? விஸ்வாமித்திரன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணி காட்டுறான். இப்ப பார்த்தேன் மிரண்டுறான். அடவாக்கிறது கடவுளே உற்பத்தி பண்றான். அதே காயத்ரி மந்திரம். ஓம் புவா, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தத் வரௌன்யம், ஃபர்கோ தேவசி தீமகி பிரசோத்யாத், ஓமாவ பூர்வ புசூரோம்னு அந்த பாட்டு பாடுறான். பாட்டுன்னு ஒரு கடவுள் வந்துருது. வந்தோடனே அடேங்க அப்பா அப்படின்னு அவன் பாராட்டுறான். அவன் சரி,
உண்மையாலுமே நீ வந்து கடவுளை படைக்கிற சக்தி இருக்குன்னு சொல்றான். அவன் தான் என்ன பண்றான்னா விஸ்வாமித்திரரை கூட்டிட்டு போறான். இந்த விஸ்வாமித்திரன் பாரு ராமலட்சுமணனை கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுக்குறான், காட்டுல பயிற்சி கொடுக்குறான். அப்ப அவன் சொல்றான், பாரு இந்திரஜித்தை நீ கொலை செய்ய வேணும். யாரு சொல்றான்? இந்திரஜித்தை, அதாவது ராவணனுடைய பையன் இந்திரஜித்தை, அவனை கொலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ராவணன் வந்து கடைசியில கொல்லடான். ஆனால் இந்த அவனுடைய பையன் பாரு இந்திரஜித் இருக்க பத்தி அவன் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறான். என்னது பசிதாகத்தை கட்டுப்படுத்துறான்? பசிதாகத்தை கட்டுப்படுத்துற அதிகாரம், அவனை கொல்ற அதிகாரம் கடவுளுக்கு இல்லை அப்படிங்கிறான். நீ கடவுள் அவதாரமா இருக்கிற நீ என்ன பண்ணணும்? நீ சோத்தை தின்னுட்டு இருக்கிற மவனை, நீ சொர்க்கவாசி, நீ மன்னர் பையன், நீ எல்லாம் தின்னு பேண்டு எடுத்துட்டு கிடக்குற. நீ சுத்தப்படுத்தி பசிதாகத்தை கட்டுப்படுத்தலாம் மட்டும்தான் இந்திரஜித்தை கொலை செய்ய முடியுங்கிறான். அப்படியே சரியா குருவே அப்படியேங்கிறான். அப்படியே பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி கொடுக்குறான். பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி ராமாயணத்திலே இருக்கிறது. என்னது? ராமாயணத்திலே இருக்கு. இதை சொல்லி கொடுத்தது விஸ்வாமித்திரன் தான். சொல்லி கொடுத்தது விஸ்வாமித்திரன் தான். ஆமா, அவன் தான் குழந்தாய் ஜலத்தை எடுங்கிறான். ஜலத்தை எடு, நீ அருந்து. ஜலம்னா தண்ணி. ஜலத்தை எடுத்து அருந்து, உனக்கு கனவுலையும் நனவுலையும் மரணம் வராது. என்னது? கனவுலையும் நினைவுலையும் வராது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா சமாதின்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படியேப்பட்ட ராமன் இப்ப கடைசியில தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான். எங்க போய் கேட்டதான்? சராய் நதியில போய் தற்கொலை பண்ணிட்டான். சராய் நதியில போய் தற்கொலை பண்ணிட்டேன். அப்படித்தான் வரல. அதனாலதான் எங்க நாட்டு தமிழ்நாட்டுல ராமனை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ராமரை யாரும் ஏத்துக்கிறது இல்ல. ஏன்னா அவன் தற்கொலை பண்ணிட்டான், எதுக்கு ஏத்துக்கணும்? அதனால தமிழ்நாட்டுல ராமருக்கு இங்க இடம் கிடையாது. ராமருக்கு எந்த நாட்டிலயும் ராமனை ஏத்துக்க மாட்டாங்க. சிவனை கூட ஏத்துக்குவாங்க, ராமனை ஏத்துக்க மாட்டாங்க. அவன் குடும்பமே நாசமா போயிடுச்சு. குடும்பமே நாசமா போயிடுச்சு. ஆமா, அவ சீதையும் வாழல, ராமனும் வாழல, அந்த குழந்தைகளும் சரியா வாழல, எல்லாம் நாசமா போச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த குரு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சானுங்க, அதுவே நாசமா போச்சு. அந்த அளவுக்கு விதி விளையாடி இருக்குது. என்னது விதி? அப்பட எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா, எல்லாரும் விதியை புரிந்து கொள்ள வேண்டும். விதியை புரிஞ்சுட்டு தான் நீங்க விளையாடணும், இல்லையா? அப்பேற்பட்ட ராமன் லட்சுமணன் இந்த கதையை நாரி போச்சுன்னா நம்மள எந்த மூலினா? நாம சித்தர்கள் பாரம்பரியம். நாம அதெல்லாம் கிட்ட போக மாட்டோம். சித்தர்கள் வேற, ராமலட்சுமணன் கதை வேற. அதெல்லாம் புராணங்கள். அதெல்லாம் வந்து புராணங்கள், இல்லையா? மக்களுக்காக எடுத்து காட்டுறதுக்காக அதெல்லாம் புராணங்களை. ஆமா, சில கதைகளை சொல்லி உண்மையை சொல்லுவது. சாதாரண மக்களுக்கு இப்படி கதைகள் சொல்லி நீ அந்த மாதிரி நல்லபடியா நட அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துக்காட்டுகள். சரியா? இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த எடுத்துக்காட்டு விட்டு போட்டு அந்த கதையிலே நம்ப ஆரம்பிச்சுட்டான். அங்கதான் தப்பே வருது. சினிமாவை நம்பாத, சினிமால என்ன சொல்றான்னு பாரு, அவ்வளவுதான். நீ கூத்தாடி நம்பிட்டு போன சாக வேண்டிய 40 பேர் செத்தாம்பாரு சாக வேண்டியதுதான், இல்லையா? அன்னை தெரசா மாதிரி வாழ்ந்து காட்டணும். சரியா? சரி, இருக்கட்டும். அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாழ தகுந்தபடி இயற்கை, அதாவது வானமே இல்லைனாலும் பூமியே இல்லைனாலும் அந்தரத்துல வாழுகின்ற அளவுக்கு உடம்பு நமக்கு தயார் பண்ணி வச்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்ப அந்தரத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்கானு பாருங்க. இப்ப வந்து பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் மேல போய் வீடு கட்டி ஆராய்ச்சி பண்றானே இல்லையா? ஆமாங்க, ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கிறானுங்க. இதை விட ஒரு 700-800 பேர் போயாச்சு இது வரைக்கும். நிலாவுக்கு மட்டும் 3 தடவை போயாச்சு. இப்ப இங்க செயற்கை விண்வெளி நிலையம், செயற்கை வீடு மேல கட்டி ஆராய்ச்சி பண்றாங்க. அங்க எப்பவுமே 7 பேர் இருந்துகிட்டே, நிரந்தரம் 7 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. 7 பேர் போவாங்க, 7 பேர் வருவாங்க, 7 பேர் போவாங்க, 7 பேர் வந்துகிட்டே. பல நாட்டுக்காரன். அங்க மட்டும் யாரும் சண்டை போட மாட்டாங்க. அந்த நாட்டுக்கு விண்வெளிக்கு போயிட்டா எவனும் சண்டை போட மாட்டான். விண்வெளி போயிட்டா யாரு சண்டை இல்ல. கீழே ரஷ்யாக்காரன் அமெரிக்காரன் சண்டை போடுவானா? விண்வெளிக்கு போயிட்டா நண்பராயிருவானு. இங்க பாருங்க, கீழே தான் அரசியல், மேல விண்வெளியில வேலை செய்யாது. புரியுதா? எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், பாயம் போட்டு ஒழுங்கா இருக்கணும் எல்லாருமே. இல்லைன்னா நாசம் பண்ணிடு. சரி, திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மேற்படை குரலுக்கு பண்புடையார் பற்றும், அதை நல்லவர்களை சார்ந்து வாழ வேண்டும்ங்கிறாரு. ஒழுக்கத்தை சார்ந்து வாழ்தல், நல்லவர்களை சார்ந்து வாழ்தல் பேரு. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவார். ஆனா ஒழுக்கம் என்னன்னு சொல்லவே மாட்டார் திருவள்ளுவர். ஒழுக்கமாறுன்னு சொல்லுவாரு. ஆனால் ஒழுக்கமாறுன்னு சொல்லி போட்டு ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லுவாரு. அது என்ன? எப்படி ஊரோட ஒத்து போறது? எந்த ஊரோட ஒத்து போறது? அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, உலகத்தோட ஒத்து போதல்னு சொல்லுவாரு. எந்த உலகத்தோட ஒத்து போ? சினிமா கூத்தாடி பின்னாட போறதா? உலகத்தோட ஒத்து எல்லாரும் போனாங்க, எல்லாம் சேர்த்து போனாங்க. அந்த மாதிரி எந்த உலகத்தோட போறது? அந்த கேள்வி வருது இல்ல. இந்த கூத்தாடி பின்னாட போறதா, இல்ல அரசியல்வாதி பின்னாட போறதா? இயற்கையோட ஒத்து போனோம். அதை யாரும் சொல்லலையே. நீ கூத்தாடி பின்னாடி தானே போச்சுட்டு இருக்கிற.
எம்ஜிஆர் பின்னாடி ஓடினவன் அவன் நாசமா போயிட்டான். ஜெயலலிதா பின்னாடி போறான் அவனும் நாசமா போயிட்டான். எவன் கூத்தாடி பின்னாடி போனாலும் அத்தனை பேரும் நாசமா போயிட்டான். புரியுதா? அப்ப கூத்தாடி பொழப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. கூத்தாடி பொழப்பு எப்படி இருக்குதுன்னு ஏன்டா ஒரு அறிவாளியை நம்பினா ஒத்துக்கலாம். ஒரு அறிவாளியை நம்பி ஒரு அன்னை தெரசா மாதிரி இருக்கணும், ஒரு காந்தியடி மாதிரி இருக்கணும், ஒரு விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கணும், அல்லது ஒரு விவேகானந்தர் மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆமா அவங்க எல்லாம் சமுதாயத்துக்கு சேவை வந்த கையில அவங்க இடுப்புல வந்து துணி கிடையாது, கையில காசு கிடையாது. அவங்க அப்படி இருந்து மக்களுக்கு சேவை பண்ணாங்க, மக்களை புண்ணாத்தினாங்க, தர்மம் பண்ணாங்க, அதுக்காக இறங்கி வந்தாங்க. நீ பூரா திருடி திருடி கிரிக்கெட் ஜெனரேஷன் நம்ம இவர் வந்தாரு இல்லைங்களே அப்துல் கலாம், அவர் எவ்வளவு நல்லது செஞ்சார் நாட்டுக்கு. அவரு கூட பாரு என்ன பண்ண, ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கல, ஒரு பைசா கூட எடுத்துட்டு வரல. ஒரு பெட்டியில ஒரே ஒரு பெட்டி எடுத்துட்டு போனாரு, ஒரே பெட்டியோட வந்துட்டாரு. அவர் சூட்கேஸ் மட்டும் கொண்டு போனாரு, சூட்கேஸ் மட்டும் கொண்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். அதை பார்த்து கூட திறந்து பண்றாங்க மந்திரி. இவன் என்னடா போகும்பொழுதே 1000 கோடி அடிக்கணும், வரும்பொழுது 1000 கோடி அடிக்கணும். என்னடா கொடுமையா இருக்குது. ஒரு அப்துல் கலாம் பார்த்து திருந்த வேண்டாம்? திருந்தாது ஜென்மங்கள் ஒண்ணு. அப்துல் கலாமுக்கு அவதூறு பரப்புவனை தவிர, அப்துல் கலாமுக்கு கேவலப்படுத்துவனை தவிர, அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு எடுத்துக்க மாட்டான். அதுதான் இந்த ரவுடி இந்த மதவாதிகள் பண்ற அட்டகாசம். என்னது? மதவாதிகளும் சாதியவாதிகளும் அரசியல்வாதிகள் ஒரு அறிவாளியை மதிக்க தெரியாத நாடு. ஒரு தமிழ்நாட்டு ஒரு ஜனாதிபதி இருந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்காரன் தமிழக ஜனாதிபதி சாதாரண விஷயமா? சரி, அவர் எந்த பண்ணாம அறிவியல் மட்டும்தான் பேசுறாரு, அவர் எதுவுமே பேசல, அறிவியல் மட்டும்தான் அவர் பேசினார். என்னது? அறிவியலை பத்தி மட்டும்தான் பேசி மக்களுக்காக எடுத்துன்னு போனாரு. சேவை செஞ்சு. ஆமா, அவர் பேரை சொன்னா உலகமே கேக்குது. அது அப்துல் கலாமா ஜனாதிபதி? சாதாரண நம்மள ஒரு அறிவாளி ஜனாதிபதிங்கிற சாதாரண விஷயம் அல்ல. அந்த வேலையா பண்ணாங்க. ஆனா அவருக்கு அவர் அதுக்கப்புறம் அவர் யாருமே அவர் கண்டுக்கவே இல்லையே. அங்கதான் இருக்குது. சரி, விவேகானந்தர் ராஜயோகம் பக்கம், அதாவது 126ஆம் பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் எங்கிட்ட இருக்குது பாருங்க. இதுதான் உண்மையான, இதான் ராஜயோகம் பாருங்க, இதான் ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை பத்தி இப்ப பேச போறோம். இந்த ராஜயோகம் தான். இந்த சண்முக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு, அதுல தைராய்டு ஏறின மாதிரி காட்டுது. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. தைராய்டு 12 காட்டுது, ஆனா ஆரோக்கியமா இருக்காரு. என்னது? ஆரோக்கியமா இருக்கிறார். எல்லாம் நியூட்ரல் ஆயிடுச்சு. ஹீமோகுளோபின் 15 இருக்குது. ஹீமோகுளோபின் 15 இருக்கு உலகத்துல. எனக்கு இப்ப 13 இருக்கையா. நான் நேத்துக்கு அடுத்து வந்துக்குது. நேத்து முந்தான 13 இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 இருந்துச்சு, அப்புறம் 14 இருந்துச்சு, இந்த மாசம் 13 இருக்கு. சரி, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு, எல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல். சக்கரை நார்மல், சக்கரை நார்மலாகி ஹீமோகுளோபின் 12 இருந்தா போதும். 12 இருந்தா மயக்கம் கிருகிருப்பு அது வந்து எப்படி வேணா இருக்கலாம். மயக்கம் கிருகிருப்பு சோறு சராசரி வேலை சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னது? மயக்கம் கிருகிருப்பு இல்லாத. ரெண்டாவது வந்து இந்த ஆய்வு என்பது நிரந்தரம் அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இது மாறிக்கொண்டே இருக்கிற உயிரினம், மாறிக்கொண்டே இருக்கிற ரத்த ஓட்டம். உங்க உணவு பழக்கம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே போகும். என்னது? அப்படி இருக்கும் பொழுது ரத்தத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க? இதை வச்சு எப்படி ஒத்துக்கு போறீங்க? அது மாறிட்டே இருக்குது. உங்க பழக்க வழக்கம் மாறுது, உணவு பழக்கம் மாறுது, ஒரு நாளைக்கு எல்லாம் மாறுது. 2 நாளைக்கு பட்னி போட்டு போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 2 நாள் தண்ணியில போட்டு போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் கரெக்டா இருக்கும். அன்னைக்கு மட்டும் கரெக்டா இருக்கு. ஆமா, என்ன சாப்பிட்டு போறியோ அதை காட்டுறதா அந்த வேலை. என்ன சாப்பிட்டுட்டு போறியோ அதுல இருக்கிற விஷத்தை அது காட்டுகிறது. அப்படின்னா சுத்தமா இருந்தா காட்டவே சுத்தம். உங்களுக்கு மயக்கம் கிருகிருப்பு சோர்வு இல்லையா, பேசாம விட்டுருங்க. மயக்கம் இல்ல, சோர்வு இல்ல, கிருகிருப்பு லோ டயட், குறைந்த டயட்ல இருக்கிறீங்க. அது குறைந்த டயட்ல இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி ஆச்சே. அதை திருமணம் சொல்றாரு, எந்த அளவுக்கு உணவை சுருக்கி கொள்கிறாயோ அந்த அளவுக்கு பேரின்பம் உண்டாகுங்கிறார். என்னது? பேரின்பம் தரும் சொல்றது திருமூலருங்க, அதைப்படி கேட்க வேண்டியதானே. உலகத்தை ஏமாத்துவதற்கும் உலகத்தை நம்ப வைப்பதற்கு. ஏன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டே நிரந்தரம் இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது. மெடிக்கல் ரிப்போர்ட் என்று நிரந்தரம் இல்லை என்று மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுகிறது. என்னது? மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது. ஆமா, ஒரு தடவை ரிப்போர்ட் எடுத்துங்க, 100 வருஷத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். யாராவது ஒரு தடவை எடுத்தா போதுங்க, 100 வருஷத்துக்கு எடுக்க வேண்டாம். எவன்டா சொல்றீங்க? இந்த வாரம் எடுத்தா அடுத்த வாரம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பண்ணல. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, நல்ல பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமா. அப்ப வியாபாரம் தான்.
ஆ. போன வாரம் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இந்த வாரம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் அது அன்னைக்காட சரி இது இன்னைக்கு எடுக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கு அப்ப இது தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப இதுல இருந்து எல்லாமே வியாபாரம் ஏன் புரியவில்லை? அப்ப உன் உணவு பழக்கம் இருந்த மாதிரி மாறி மாறி அப்ப அப்படி உட்காந்து போட்டு அமெரிக்கால பண்ணிக்கிறது இருப்பா. அதை வச்சு உனக்கு எப்படி அமெரிக்கால பண்ணிக்கிறதுட்டு சாராயத்தை குடிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணுவான். அது அவ்வளவு அசுத்தமா இருக்கும். அதை வச்சு கணக்கு போடுவான். நீ சுத்தத்துல இருக்கிற அவன் திங்கிற உணவுக்கும் ஒன்ற உணவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். பிரிட்டிஷ்கார் ரத்தமும் உன் ரத்தம் எப்படி ஒன்னாகும்? அமெரிக்கார ரத்தம் உன் ரத்தம் எப்படி ஒன்னாகும் கேக்குறேன். உன்னுடைய உணவு பழக்கம் வேற, அவனோட உணவு பழக்கம் வேற. நீ நினைச்ச பட்னி போடுவ, நீ நினைச்ச நீ சுத்தம் பண்ணுவ, நினைச்ச சைவத்தை சாப்பிடுவ, நினைச்ச அச்சைவத்தை சாப்பிடு, சுத்தப்படுத்துவ, பட்னி போடுவ, என்ன வேணாலும் பண்ணுவ. அவனுக்கு தெரிப்பானுக்கு அந்த விபச்சாரிகளுக்கு எதுவுமே கிடையாது. விபச்சாரிகளுக்கு எதுவுமே தெரியாது. ட்ரம்ப்ங்கிற முண்டத்துக்கு பல நோய் இருக்குதுங்கிறான். அவனுக்கு கால் வெரிகோஸ் வெயின் இருக்குது. ட்ரம்ப் முண்டத்துக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு. எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவான். ட்ரம்ப்புக்கு கால் பூரா வெரிகோஸ் வெயின். என்னது கார் பூரா வெரிகோஸ்? ஆமா, அதனாலதான் வெறி ஏறுது அவனுக்கு, கோவம் ஏறுது அவனுக்கு. அவனுக்கு சீக்கிரம் செத்து போயிடுவான். அவனுக்கு இருக்க 80 வயசு ஆச்சுங்க அவனுக்கு. அவன் பாருங்க மட்டைக்கட்டு போட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. உள்ள கெட்டு சளி பூரா அழுகி போய் கிடக்குது உடம்பு பூரா. எப்படி இருந்தா செத்து போயிடுவான், சீக்கிரம் செத்து போயிடுவான். அவன் பேர் இன்னொருத்தர் இருக்கான் பாரு, இதுக்கு முன்னாடி செத்து போன பாரு. இதுக்கு முன்னாடி இருந்தான் பாருங்க, அவனுக்கு இந்த இதுல ஆண்குறியில புற்றுநோய் வந்துருச்சு அவனுக்கு. அவன் பேர் இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தா பாரு கிழவன் 90 வயசுல இருந்தா பாருங்க அவன். ட்ரம்புக்கு முன்னாடி இருந்தான் பாருங்க அவன் தான். அவனைத்தான் சொல்றேன். அவனுக்கு குஞ்சிரியே புற்றுநோய். என்னது குஞ்சிரியே புற்றுநோய் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணி தொலைறது? திங்கிறது பூரா பண்ணிக்கிறேன். இப்ப குஞ்சுல இன்னும் பெரிய பிரதமர் தானே. இப்ப நோய் ஏண்டா வந்தது? அவன் ஆஸ்பத்திரியில முடங்கிட்டு கிடக்குறான். யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி ஆஸ்பத்திரியில முடங்கிட்டு கிடக்குறான். ஐன்ஸ்டீனுக்கே புற்றுநோய் வந்துச்சு. ஐன்ஸ்டீனுக்கே குடல்ல புற்றுநோய் வந்து கல்லீரல் கெட்டு போய் கணையம் கெட்டு போய் பெப்டிக் அல்சர். என்னது கொடூர நோய், பெப்டிக் அல்சர். வேற வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. வாட்ஸ்அப்ல என்னது வாட்ஸ்அப்ல என்னங்க உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு, உலகத்திலே பெரிய அறிவாளி நாங்க. கடைசியில உலகத்துல பெரிய அறிவாளியா உன்னோட நோய் அறிய முடியாம போயிட்டியாப்பா. கடைசியில ஆஸ்பத்திரியில மனம் வெறுத்து அவர் என்ன எழுதியிருக்கா மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? பாருங்க, படிச்சு காட்டுறேன் பாருங்க. அதாவது நான் மருந்தை சாப்பிட்டு என்ன சொல்றாருங்க, நான் மருந்தை சாப்பிட்டு செயற்கை வாழ்வு வாழ விரும்பவில்லைன்னு எழுதுறாரு. என்னது மருந்து சாப்பிட்டு செயற்கை வாழ்க்கை வேண்டாம். எனக்கு மருந்தை அதாவது காலம் போன காலத்துல வாதம் வந்து வாய்ச்ச மாதிரி. அது எப்ப ஞானம் வருது? சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா? சட்டி சுட்டதாடா. கடைசியில வந்து என்ன பண்ண கடைசியில டாக்டர் சொல்றாப்புல, எனக்கு இந்த மருந்து மாத்திரை வேண்டாம், எனக்கு நான் விரும்புறப்ப நான் வந்து எனக்கு சாவு எப்ப வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு சாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறேங்கிறான். இதெல்லாம் வந்து 20 வயசுல ஞானம் வந்திருக்கணும். எத்தனை வயசுல ஞானம் வந்திருக்கணும்? 20 வயசுக்கு வரணும். 20 வயசுல வரலன்னா அப்புறம் 75 சாக போற பார்த்து என்னடா பண்ண போறது? என்ன ஏமாத்திரம் பாருங்க. பாரு என்ன சொல்றாருன்னா, பாருங்க என்ன ஐன்ஸ்டீனுடைய ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஐன்ஸ்டீன் எப்படி செத்தாருன்னா, அந்த 1955 பேப்பர்ல வந்திருக்குது. என்னது பேப்பர்ல கொட்டை எழுத்துல பெரிய அறிவாளி மறைந்தார். அவர் என்னதான் சொல்றாரு கீழே சாகும் போது சொல்றாரு, ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட். நான் போக விரும்புகிறேன். நான் எப்ப போக விரும்புறேனோ அப்ப போக விரும்புகிறேன். நான் என்ன நினைக்கிறேன், எப்ப சாவு வருமோ அப்ப நான் சாக விரும்புகிறேன். அப்ப சாவு என்பது என் கையில் இருக்கிறது. சாவு என்பது என் கையில் இருக்கிறது. இப்ப நாம் என்ன சொல்றேன், நம் சாவி என் கையில் இருக்கு. நான் எப்ப சாக விரும்புறனோ, எப்ப முக்தி அடைய விரும்பணும், அப்பதான் எனக்கு முக்தி வர வேணும் நாம் நினைக்கிறோம் இல்லையா? இந்த ஆள் சொல்றான், நான் எப்ப சாக விரும்புறனோ அப்ப நான் சாக விரும்புகிறேன். சொல்றான் பாரு, ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட். நான் விரும்பும் பொழுது நான் போகிறேன், நான் விரும்பும் பொழுது நான் போகிறேன் அப்படிங்கிறான். இது கரெக்ட் தான். அது இந்த முக்தி பெற்ற ஞானிகள் இதைத்தான் சொல்லுவாங்க. இதைத்தான் நாமளும் சொல்றான். நம்ம என்ன பண்ண சமாதி பத்தி சொல்றான், அவன் சாவை பத்தி சொல்றான். அங்கதான் வேறுபாடு இருக்குது. ஐன்ஸ்டீன் சாவை பத்தி சொல்றாரு, நம் சமாதியை பத்தி சொல்லுகிறோம். இங்கதான் பெரிய உண்மை மறைந்து இருக்கிறது. ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட். நான் போக விரும்புகிறேன். நான் விரும்புகின்ற பொழுது போக விரும்புகிறேன். நான் விரும்புகின்ற பொழுது
போக விரும்புகிறேன். அப்ப நீ இப்ப விரும்புறேன்னு அர்த்தம். ஆமா நான் நான் விரும்புறப்ப ஊருக்கு போறேன். அப்ப நீ இப்ப விரும்புறேன்னு தானே அர்த்தம். ஆமாய்யா. அவன் சொல்றான் பாருங்க, இப்ப சாக விரும்பல இருந்தாலும் தத்துவம் பேசுறாரு. நான் போக விரும்புகின்ற பொழுது நான் போகிறேன். அடுத்த வாரம் போறாரு பாருங்க. அடுத்த பாருங்க, இப்படித்தான் அவர் சொல்லுகிறார். சொல்லி போட்டு திஸ் இஸ் டேஸ்ட்லெஸ், இது சுவையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. கடைசியில் சொல்றாரு பாருங்க, இட் இஸ் டேஸ்ட்லெஸ் லைஃப். டேஸ்ட்லெஸ்னா சுவையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. சட்டி சுட்டதாடா, கை விட்டதாடா. இட் இஸ் டேஸ்ட்லெஸ் லைஃப். இந்த செயற்கையான வாழ்வை நீட்டிக்க நான் விரும்பவில்லைங்கிறாரு. செயற்கையான வாழ்வை நீட்டிக்க நான் விரும்பவில்லை. அவன் டாக்டர் சொல்றான், அந்த இது கொடுத்துட்டே இருக்கு, மார்பின் கொடுத்துட்டே இருக்கான், போதை மருந்து ஸ்டீராய்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஸ்டீராய்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நோய் நல்லாக்க முடியல, நோயே நல்லா முடியல, நல்லா ஆகாது, நல்லா ஆகாது. ஏன்னா உள்ள குடல் பூரா அழுகி போச்சு, குடல் பூரா அழுகி போச்சு. லிவர் அவுட் ஆயிடுச்சு, லிவர் ஃபேட்டி லிவர் காமால வந்து ஜாண்டிஸ் வந்தாச்சு, ஃபேட்டி லிவர் வந்தாச்சு, பெப்டிக் அல்சர், என்ன நோய் வேணும் அத்தனை நோய் வந்தாச்சு. சாப்பிட முடியல, வாயில எதுவும் வைக்க முடியல, கசந்து போச்சு. அவன் ஸ்டீராய்டு விட்டு அவர் வழியிட்டான், மார்பின். அப்ப வந்து ஸ்டீராய்டு தான் கொடுக்குறாங்க. கடைசியில் சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்டீராய்டு கொடுத்து இந்த சுவையற்ற வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை, நான் சாக விரும்புகிறேன்றாரு. என்னது சாக விரும்புகிறேன் அப்படியே எழுதுறாரு. அந்த சாக விரும்புறத வந்து பாலிசா சொல்றாரு, நேரடியே சொல்லாம அப்படியே பாலிசா சொல்றது. எப்படி தந்திரமா சொல்றாரு, ஜனங்களுக்கு புரியட்டு. மாவன எல்லாரும் இப்படி தாண்டா, ஒரு நாளைக்கு எல்லாரும் இப்படி தாண்டாங்கிறாரு, ஒரு நாளைக்கு எல்லாரும் சொல்றாரு. அதே நேரத்துல நான் உலகத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டேங்கிற அந்த விஷயத்துல பாருங்க, ஐ ஹேவ் டன் மை ஷேர். என்னுடைய பங்கை நான் உலகத்துக்கு செய்து விட்டேன், என்னுடைய பங்கை உலகத்துக்கு செஞ்சிட்டேன். அப்புறம் உலகத்தை நான் செஞ்சுட்டேன். இட் இஸ் டைம் டு கோ, இட் இஸ் டைம் டு கோ. போற நேரம் வந்துருச்சு. அது கடைசி இட் இஸ் டைம் டு கோ, என் போற நேரம் வந்து விட்டது. என்னது போற நேரம் வந்தது. ஆகினால ஐ வில் டூ, நான் அதை செய்ய போகிறேன், நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேங்கிற. கடைசியில பாருங்க ஞானம் எப்படி வருது, போக நேரம் வந்துருச்சப்பா, தடுத்து நிறுத்தால் ஒண்ணும் முடியாது, நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். அதோட செத்து போயிட்டாரு. அது கடைசி ஸ்டேட்மெண்ட். என்னது கடைசி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்க. இதுதாங்க ஒரு அறிவாளிக்கு கிடைச்ச பட்ட. கடைசியில் நோய் வரும்பொழுது சித்திராதை வரும்பொழுது ஞானம் பிறக்கிறது. நோய் வரும்பொழுது சித்திராதை பண்ணுகணும், ஞானம் பிறக்கிறது. நாம் என்ன பண்றோம், அதுதான் எல்லாத்துக்கும் அந்த ஞானம் வருது. சொல்லுங்க. இப்ப இருந்தே இந்த மாதிரி டைம்ல இருந்தே அந்த ஞானத்தை அறிஞ்சுன்னு போனல, கடைசியில ஞானத்தோட ஞானமே ஞானம் வந்துடும். அந்த ஞானமே உங்களுக்கு இறங்கிடும், அந்த ஞானமே தானாகவே கடவுளாக மாறிவிடும். சரி, அப்ப விவேகானந்த ராஜயோகம் அந்த மனதை பத்தி சொல்லி முடிக்கிற நேரமாச்சு. 124வது பக்கத்தில் 94ஆம் பக்கம் மேல பாருங்க. சித்தம் 5 வகைப்பட்டது, சித்தம் 5 வகைப்பட்டது, 5 வடிவங்களாக வெளிப்படும். அவை யாவன? சிதறுண்ட நிலை, அதாவது சிதறுண்ட நிலை, சிதறி போன பிறக்கிறப்ப இருக்கிற பிறவி, சிதறுண்ட நிலை, இருண்ட நிலை, கொண்டு கூட்டு நிலை, ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் விளக்கமானது இந்த 3 தான் முக்கியம். சிதறுண்ட நிலை, தொழில் செய்யும் வடிவம், இதன் இயற்கை, இதுதான் இயற்கை. இன்ப துன்பமும் இதுவே மனிதன் பிறவி நிலை. அந்த தொழில் செய்யற வடிவம் மாறி மாறி, இன்ப துன்பம் மாறி மாறி, இது பிறவி நிலைங்கிறாரு. நீ தொழில் செஞ்சுட்டாவே நீ பிறவி நிலை, கணம் சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, இது பிறவி நிலை. அப்ப பிறவி நிலை வேற, முக்தி நிலை வேற. இல்லது ஆமாயா, நீ பிறவி நிலையில உட்காந்துட்டு இருந்தே எப்படி முக்தி அடைய போற? இன்னும் பணம் சம்பாரிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முதல் குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். ஒரு முதல் குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த குழந்தைகிட்ட கொடுத்து போட்டு பாரு, எல்லா குழந்தை நீ பாத்துக்க, அதுக்கப்புறம் 2 குழந்தை இருக்குதா பாரு, நீ பாத்துக்க, நீ தான் பார்த்து, நீ தனியா போயிடணும். இதுதான் இயற்கை நிலைன்னு பேர். இது யாரும் செய்யறதில்லை, சரியா? அப்ப கொண்டு கூட்டு நிலை, இத பாருங்க, சிதறுண்ட நிலை, தொழில் செய்யும் வடிவம், இதன் இயற்கை, இன்பம் துன்பம், இதுவே மனிதனுடைய பிறவி நிலை. 2வது நிலை வரை ரொம்ப ரொம்ப மோசம். இந்த கூத்தாடி மனித சாகராம அதான் இருண்ட நிலை. இது மந்தமான தீச்செயல மட்டும் நாடும். இது பிசாசின் வடிவம், மந்தமான வேலையே செய்யறது. பிசாசின் வடிவம் வேற ஒண்ணும் இல்ல, எண்ணம் தான் பிசாசு. என்னது எண்ணம் தான் பிசாசு. எல்லாமே எண்ணம் தான். அது மேலே சித்தம் 5ன்னு போட்டாச்சு இல்லையா? 2வது வந்து தீ எண்ணம்ங்கிறது, பிசாசுங்கிறது 2வது மனம். அந்த மந்த செயலையே செய்யறது, உருப்படாத வேலை செய்யறது.
பணம் 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 குறுக்கு வழியிலேயே பணம் சம்பாதிக்கிறது. என்னது? குறுக்கு வழியிலே. நேர் வழியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் கூத்தாடிகள் பண்றாங்க. சரியா? மூணாவது சிதறண்ட நிலை. இது யாதானும் ஒரு மையத்தை தேர்ந்தெடுத்தல். யாதானும் ஒரு மையத்தை தேர்ந்தெடுத்தல். எந்த மையம் என்றுதான் முக்கியம். அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறது. சரி, எந்த வேலையை செய்யலாம்? அங்கதான் மாட்டிக்கணும். மரம் வைக்கிறதா, தண்ணி ஊத்துறதா, அல்ல கல்விச்சாலை கட்டுறதா, அன்னதானம் போடுறதா, அல்லது என்ன பண்றது? என்ன பண்றது? 4 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? அந்த மையத்தினுக்கு எப்படி நகர்வது? அங்கதான் பிரச்சனை இருக்குது. எது உண்மையான மையம்னா, நாம் என்ன சொல்றோம்? ஆரோக்கியம் என்ற மையத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒன்று சேர வேண்டும். என்னது? அதுக்கும் அதுதான் நமக்கு தேவை. நீங்க மரம் வச்சு என்ன பண்ண போறீங்க? தண்ணி ஊத்தி என்ன பண்ண போறீங்க? கோயில் கிட்ட என்ன பண்ண போறீங்க? கும்பாபிஷேகம் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஆரோக்கியமும் தெரியாது. நீங்க உங்களுக்கு ஆரோக்கியமே கிடையாது. எல்லா நோயும் இருக்கு. நீ கும்பாபிஷேகம் பண்ண என்ன பண்ண போற? ஏற்கனவே பல கும்பாபிஷேகம் பார்த்துட்ட, ஏற்கனவே நல்லதெல்லாம் பார்த்துட்ட, ஆனா ஒரு நோய் தீரல. அப்ப எதை செய்யணும்? அதை செய்யணுமா இல்லையா? ஆமா. அதை விட்டு போட்டு நீ போய் எது அந்த மையம் எது? எங்க போற? ஊருக்கு போறியா, கோயிலுக்கு போறியா, கும்பாரத்துக்கு போறியா? அங்கே 4 பேர் சேர்றாங்க. ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. அப்ப நீ என்ன பண்ண போற? அதான் கேள்வி. அப்பதான் இந்த மையம் வருது. அப்ப இந்த ஆரோக்கிய மையத்தை தேர்ந்தெடுக்க வேணும். அந்த 3வது மையத்தை இந்த 10 மணிக்கு பேசலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னும் பேசலாம். இல்ல. நன்றி சரி. நன்றி.